Hi, hello everyone. Welcome to Alice Tech. So, in the video and the last previous video, like constructor order or next part. So, it is called as a distractor. So, நீங்க moreover topic wise பார்க்கும்போது நீங்க வந்து distractorனே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. It was called as a garbage collection. ஸோ எல்லாருக்கும் தெரியும் கார்பேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு இட் இஸ் கால்ட் அஸ் குப்பை தொட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னெல்லாம் வேஸ்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கார்பேஜுக்கு மாத்திடுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஜாவா பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரக்டர் இஸ் பெர்ஃபார்ம்டு இண்டிவிஜுவல். ஸோ எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண வேண்டாம். இட் வில் பி பெர்ஃபார்ம் லைக் ஆட்டோமேட்டிக். ஸோ ஒரு டேட்டா போடுறோம், ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அண்ட் அதை நம்ம அப்படியே மறந்துட்டு விட்டுறோம் அப்படின்னா இட் வில் பி ரிமூவ்ட் பை அ ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ நீங்க எந்த ஒரு பர்டிகுலர் கோடையும் அண்ட் எந்த ஒரு டிஃபால்ட் மெத்தடையுமே என்ன பண்ண வேண்டாம், இன்சைட் பண்ண வேண்டாம். இன் earlier language like C++லாம் வச்சிங்களேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் ஃப்ரீன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ரிமூவ்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹியர் ஸோ ஜாவாக்கு தேவையே கிடையாது. லைக் யூ நீட் டு செக் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் அ ஃபைனலைஸ்ன்ற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். லைக் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு செக் அது ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ யூஸ் பண்ணாத ஆப்ஜெக்ட்ஸ்லாம் லைக் யூஸ் பண்ணாத மீன்ஸ் நீங்க ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்க, லைக் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றீங்க. அகைன் அந்த டேட்டா ப்ராசஸிங்லேயே இல்லைன்னா அது அப்படியே இருந்தா ஸ்பேஸ் அடைச்சிக்கோ. ஸோ இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்றது தான் தே பிரிங் கார்பேஜ் கலெக்ஷன். திட் இஸ் கால்ட் ஆஸ் அ டிஸ்ட்ராக்டர் அப்படின்னு பாக்குறப்போ, ஸோ டிஸ்ட்ராக்டர் வந்து எனக்கு எப்படி பெர்ஃபார்ம், இட் வில் பி பெர்ஃபார்ம்டு ஆட்டோ. ஸோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக வி யூஸ் அ ஃபைனலைஸ் கீவேர்ட் அண்ட் ஜிசின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட் வில் பி ஒர்க் ஆர் நாட் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் see the code. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்னா டிஸ்ட்ராக்டார்க்கான ஒரு கோடை பார்க்க போறோம். ஸோ மோரோவர் டிஸ்ட்ராக்டார் நான் சொன்ன மாதிரி தான் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் தி அன்யூஸ்ட் மெமரி. ஓகேவா. ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன், அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை எப்படி ரிமூவ் ஆகுது அண்ட் மேனுவலாக நம்ம எப்படி ஒரு சில ஸோ மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அண்ட் அது இல்லாமல் C++ல நான் சொன்ன மாதிரி சம் அதர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நமக்கு எங்கன்னா இங்க நம்மளோட ஜாவால இருக்க கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க, இல்ல டிஸ்ட்ராக்டார்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னா யூசிங் திஸ் ஃபைனலைஸ் மெத்தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனலைஸ்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகுது, ப்ராசஸ் ஆகுது. அது எனக்கு ஆக்ஷன் ஆக ஐ வில் பி கால் தி ஜிசி மெத்தட். ஸோ இந்த ஜிசி மெத்தட் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷினோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே, ஸோ அந்த மெமரியை வந்து ஆக்குபேஷன் பண்ணி அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது, ஸோ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு, ஸோ இதெல்லாம் எனக்கு ஆக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸை பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுக்கறது அண்ட் கிளியர் அண்ட் அந்த ப்ராசஸை ஒரு எஃபிஷியண்டா மாத்துது யாருன்னா இந்த ஜிசின்ற மெத்தட் தான். ஸோ ஜிசி மீன்ஸ் கார்பேஜ் கலெக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ லெட் எக்ஸ்பிளைன் திஸ் கோட். ஸோ என்னோட கிளாஸ் நேம் வந்து எனக்கு என்னன்னா டிஸ்ட்ராக்டர் 1 2 3 4 and same name I will be create my constructor. ஓகேவா. ஸோ இப்போ system.out.println நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அண்ட் ஹியர் ஐ வில் பி யூசிங் அ மெத்தட். ஸோ டிஸ்ட்ராக்டாருக்கான ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன். இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபைனலைஸ். ஓகே, இந்த ஃபைனலைஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்டை டிஸ்ட்ராய் பண்றேன். ஸோ எனக்கு எனக்கு என்ன ஆகணும், ஆப்ஜெக்ட் முதல்ல கிரியேட் ஆகணும், அதுக்கப்புறம் என்ன ஆகணும், அது டிஸ்ட்ராய்ட் ஆகணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரேல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸோ என்னோட ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்றேன். மை ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் D1 and D2. இட் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஸோ இப்பதான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸோ கார்பேஜ் கலெக்ஷன்னால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நல் வேல்யூஸ் கொடுக்குறேன். இட் வில் பி எம்டி அப்படின்ற மென்ஷன் பண்றத கான்செப்ட். ஸோ கிரியேட் ஆயிடும், மெமரியில ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடும். அந்த கிரியேட் ஆன ஸ்பேஸ் வந்து எனக்கு எம்டியா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா நல்லுன்னு கொடுத்துருக்கேன். இஃப் இன்கேஸ் நீங்க எம்டியா கொடுத்தோம்னாலுமே அது ஒர்க் அவுட் ஆகாது. யூ வில் பி அசைனிங் சம் அதர் வேல்யூஸ் லைக் நல். ஸோ இந்த நல்லுன்ற வேர்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா சும்மாவே வேல்யூஸ் இல்லாத ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்றேன், கார்பேஜ் கலெக்ஷனை ரெக்வஸ்ட் பண்றேன். ஏன் ரெக்வஸ்ட் பண்றேன்னா இட் வில் பி கால்ட் திஸ் ஃபைனலைஸ் மெத்தட். ஸோ நான் எங்கேயுமே ஃபைனலைஸ்ன்னு நான் கால் பண்ணவே இல்லை, மெத்தட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆக்ஷன் பண்ண வைக்கிறது தான் இங்க என்ன இருக்குன்னா இந்த ஜிசின்னு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காமனா ஸோ இது ஒரு இன்பில்ட் மெத்தட்ஸ்ன்றதுனால
நான் என்ன பண்ணிருக்கேன், சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ சிஸ்டம் கொடுத்துட்டு ஜிசி டாட் ஜிசின்னு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்து இந்த மெத்தடை கால் பண்றேன். ஸோ இதுதான் கார்பேஜ் கலெக்ஷனை ஆக்ஷன் பண்ண வைக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அட் ஹியர், தி ஆப்ஜெக்ட் வில் பி கிரியேட்டட் இன் 2 பார்ட். 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது எனக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, D1 D2. அடுத்து எனக்கு என்னன்னா ஜிசி கால் பண்ணனால 2 ஆப்ஜெக்ட்டுமே எம்டியா இருக்கிறதுனால இட் வில் பி போத் ஆர். ஸோ எனக்கு என்னன்னா டிஸ்ட்ராய்ட் ஆயிடுது. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ்ல தான் நீங்க எம்டியா கிரியேட் பண்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் மூலமா இட் வில் பி ப்ரொசீடர். ஸோ ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் ஆகுதா, ஃபைனலைஸ் அண்ட் இங்க என்ன மெத்தட் இருக்கு, ஸோ ஜிசின்ற மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ கைஸ் லிசன், ஸோ என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிடுமா, டெலீட் பண்ணிடுமா, எரேஸ் பண்ணிடுமா, அப்ப என் ப்ராசஸ்லாம் போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிக்கலாம். நாட் லைக் தட். ஸோ நீங்க எந்த ஒரு யூஸ் பண்ணாம ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி ரிமூவ்டு பை ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வித் ஹெல்ப் ஆஃப் கார்பேஜ் கலெக்ஷன் ஆர் டிஸ்ட்ரக்டார்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்றீங்க, ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தா நீங்க டேட்டாஸ் ஸ்டோர் பண்றதுக்காக டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு க்ளோஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிக்குமா, உள்ள இருக்க ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிடுமான்னு கேட்கலாம். ஸோ அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ஸோ நீங்க இங்க நம்ம செக் பண்ணிருக்கோம் எப்படி ஒரு ப்ராசஸ் ஒர்க் ஆயிருக்குன்னு. ஆனா நீங்க எப்படி ஒரு டேப்பை திறந்து ரிசோர்ஸ் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்றீங்களோ, ஆஃப்டர் தட் முடிஞ்ச பிறகு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரிதான் ஒரு கனெக்ஷனை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணும். ஸோ அது இல்லாம அது ஆட்டோமேட்டிக்கா எதையும் ரிமூவ் பண்ணாது. ஸோ நீங்க க்ளோஸ் பண்றது அது உங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ டிஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் அன்யூஸ்டு, அன்ரெஃபர்டு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த கோடை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவான்னு சொல்லுவாங்க. ஏன் ஜாவாக்கு அட்வான்டேஜ்னு சொல்றாங்கன்னா, ஸோ இதோட ஏர்லர் வெர்ஷன்ல இருக்க லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே நம்மளே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ண வைக்கணும். இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. ஸோ அதனால இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்வான்டேஜ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ.